அனைவருக்கும் காலை வணக்கம். உங்கள் மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்றக் கழகத்தினுடைய நிறுவன தலைவரும் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி வேட்பாளரும் என இந்த வீடியோ பதிவு செய்கிறேன். எல்லா என் தமிழ் நெஞ்சங்களும், எல்லா என் பாசமலர்களும் உங்களுடைய வாட்ஸ்அப்புகள், ஃபேஸ்புக்குகள், யூடியூப் சேனல் எப்படியெல்லாம் போட்டு மக்கள் கருத்தில் கொண்டு எத்திக்க முடியுமோ நீங்கள் எத்திக்க வேண்டும். இதுதான் என்னுடைய கருத்து. வேறு ஒன்றும் கிடையாது. நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலினுடைய வாக்கு எண்ணிக்கை நாளைக்கு நடைபெறுகிறது. திங்கட்கிழமை 4ஆம் தேதி என்று இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவது எந்த கட்சி ஜெயிக்கும் தோற்கும் என்று சொல்ல முடியாது. பல கருத்து கணிப்புகள், பல மீடியாக்கள், பல பத்திரிகைகள், பல செய்திகளில், பல ரீதியில் ஒரே கருத்து கணிப்பு கிடையாது. கருத்து கணிப்பு போட்டு போட்டு மக்கள் மனதுகளை மாற்றி, மக்கள் மனதுகளை புண்படுத்தி தமிழகத்தில் பெரிய கலவரத்தை உண்டு பண்ணும் வகையில் இன்றைக்கு அந்த கருத்து கணிப்புகள் போய்கொண்டிருக்கிறது. இது தேர்தல் ஆணையம் தடை செய்யவில்லை. இப்படிப்பட்டதான கருத்து கணிப்புகளை தடை செய்ய வேண்டும். அதுதான் தமிழ்நாடு முன்னேற்றக் கழகத்தினுடைய கருத்து. ஏன்னு கேட்டால், இவர்கள் கடவுள் கிடையாது, இவர்கள் தெய்வங்கள் கிடையாது. கருத்து கணிப்பு சொல்லுவதற்கு இது என்ன குடிமை இந்தியாவில் நடக்கிறது? ஒரிக்கை சொல்லுவோம் அந்த கட்சி வருவோம், ஒரிக்கை சொல்லுவோம் இந்த கட்சி வருவோம், ஒரிக்கை சொல்லுவோம் அந்த கட்சி தான் தோற்கடியாது. என்ன குடிமை இது? மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த கருத்து கணிப்பும் நாம் நம்பக்கூடாது. மக்கள் கண்டு மனதில் ஒரு உறுதி இருக்கும். யாருக்கு வாக்களிக்க வேண்டும், யாரை ஆட்சியில் அமர்த்த வேண்டும், யாரை கொண்டு வர வேண்டும், யாரை அமர்த்த வேண்டும், தேர்வு செய்ய வேண்டும். மக்களுக்கு தெரியும், வாக்களிக்க வாக்காளர்களுக்கு. சரியா? அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் மக்கள். நாளைக்கு வாக்குச்சாவடியில் வாக்கு எண்ணும் பொழுது மதிப்புக்குரிய என்னுடைய விஜய் அவர்கள் கட்சி வெற்றி பெறுகிறதா, இல்லை மதிப்புக்குரிய தமிழக முதலமைச்சர் நயிக்கக்கூடிய திமுக ஆட்சி வெற்றி பெறுகிறதா, இல்லை மதிப்புக்குரியதான அண்ணன் எடப்பாடி அவருடைய தலைமையிலான ஆட்சி அமைக்கிறதா, இல்லை என்னுடைய மதிப்புக்குரியதான சீமான் அவர்கள் ஆட்சி அமைக்கிறதா என்பதை குறித்து இப்போ பேச முடியாது. அந்த கருத்தை நான் சொல்லுவதற்கு நாள் இல்லை. மக்கள் வாக்களித்தவர்கள் வெற்றி பெறுவார்கள், ஆட்சி அமரும், நல்ல ஆட்சி அமரட்டும் என்று நான் தமிழ்நாடு முன்னேற்றக் கழகம் விரும்புகிறது. தொடக்கத்தில் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன். நாளத்த வாக்கெண்ணிகள் யார் தோற்றாலும், யார் வெற்றி பெற்றாலும் எல்லா அமைதியோடும், பொறுமையோடும், பொறுப்போடும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். வீடுகளில், நம்ம இந்த ஊர்களில் எந்த அசம்பாவமும் நடக்கக்கூடாது. அமைதியை கடைபிடிக்க வேண்டும். பொதுமக்கள் கோமற்றவர்களுக்கு இடையூறாக எந்த தொண்டர்களும், எந்த கட்சி தொண்டர்களும் களமிறங்கி, தெருவில் இறங்கி பிரச்சனைகளை உருவாக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆகையால் யார் வெற்றி பெற்றாலும் தொடக்கத்தில் தமிழக முன்னேற்றக் கழக நிறுவனத்தில் என்ற நிலைக்கு நான் பேசிக்கொண்டு வருகிறேன். ஆதரிப்போம், சென்னையில் ஆதரிப்போம். மக்கள் கண்டு பணியோட செய்வோம், நேர்மையோட. எல்லா சமுதாய மக்களுக்கும் இதில் அரசியல் சொல்கிறோம். அரசியல் மதத்தை நம்பி அல்ல, அரசியலும் மதம் வேறுபட்டு இருக்க வேண்டும். மதத்தின் ஆட்சியில் நடக்கின்றது. எல்லா மக்களுக்கும் சாதகமாக ஒரு ஆட்சி நடைபெற வேண்டும். இன்றைக்கு தமிழகத்தினுடைய நிலைமை, நம்ம இந்தியாவில் உள்ள நிலைமை, மக்களுடைய வாழ்வாதாரம், இதெல்லாம் கருத்தில் கொண்டு நல்ல ஆட்சி அமர்ந்து புது சட்டத்திட்டங்களை கொண்டு வர வேண்டும். சட்டத்திட்டங்களை மாற்ற வேண்டும், மாற்றி அமைக்க வேண்டும். மக்களுக்கு உறுதியாக நிலைமையில் வாழக்கூடிய அமைதியான வாழ்க்கை அமைப்பதற்கு அந்த அரசு அமரட்டும் என்று என் கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறேன். ஆகையால் என்னுடைய எல்லா கட்சிகள் 14 வேட்பாளர் இங்கே இந்த சட்டமன்றத்தில் போட்டியிடுகிறது விளவங்கோட்டில், கட்சிய சுயேட்சைகள் எல்லாம். ஆகையால் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சி தொண்டர்களும் தலைவர்களும் கடைபிடிக்க வேண்டும். பொறுமையை பொறுப்போடு இருக்க வேண்டும். அமைதியை காத்துக்கொள்ள வேண்டும். காவல்துறைகள், மற்ற இராணுவ படைகள், அதிகாரிகள் எல்லோரும் சமாதானத்தை உண்டு பண்ண பகுதியில் வழிமுறைகளை செய்ய வேண்டும் என்று கேட்டு பேட்டி முடிக்கிறேன். உங்கள் மோகன்குமார். நன்றி, வணக்கம்.